ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30 ஜனவரி 2026 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, முழு கல்பத்திலும் இது மிக உயர்ந்த கல்யாண்காரி சங்கம யுகம். இதில் குழந்தைகள் நீங்கள் நினைவின் சாக்கரியின் மூலமாக சதோ பிரதானம் ஆகிறீர்கள். கேள்வி: அநேக வித கேள்விகள் எழ காரணமும் அவை எல்லாவற்றிற்கும் நிவாரணமும் என்ன? பதில்: தேக அபிமானத்திற்கு வரும்போது சந்தேகம் எழுகிறது. சந்தேகம் எழுவதால் அநேக கேள்விகள் தோன்றுகின்றன. அழுக்கிலிருந்து தூய்மையாகுங்கள், பிறரையும் ஆக்குங்கள் என்ற வேலையை நான் குழந்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வேலையை செய்து கொண்டே இருந்தால் எல்லா கேள்விகளும் முடிந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார். பாடல்: உன்னை அடைந்தால் உலகம் அடைந்தேன். ஓம் சாந்தி. இனிமேலே இனிய ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இனிமேலே இனிய ஆன்மீக குழந்தைகளை என யார் சொல்கிறார்? நிச்சயம் ஆன்மீக தந்தையே அப்படி சொல்ல முடியும். இனிமேலே இனிய ஆன்மீக குழந்தைகள் இப்போது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை மிக அன்போடு புரிய வைக்கிறார். அனைவருக்கும் சுகசாந்தி கொடுப்பவராக, அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிப்பவராக ஆன்மீக தந்தையை தவிர எந்த மனிதரும் இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் துக்கத்தில் எல்லோரும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை நம்மை சுகதாமத்திற்கு தகுதி பெற வைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சதா சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றும் தந்தைக்கு முன்னால் வந்திருக்கிறீர்கள். நேரில் கேட்பதற்கும் தொலைவில் இருந்து கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மதுவனத்திற்கு நேரில் வருகிறீர்கள். மதுவனம் பிரபலமாக இருக்கிறது. மதுவனத்தில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரோ இருப்பதில்லை. இங்கே அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர்ந்து உறுதி செய்ய வேண்டும். அதற்கு முயற்சி தேவை என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நானா ஆத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கிற முழு சக்கரத்திலும் தந்தை ஒருமுறை மட்டுமே வருகிறார். இது கல்பத்தின் அழகிய சங்கம யுகம். இதற்கு புருஷோத்தம யுகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் எல்லா மனிதர்களும் உத்தம ஆகிறார்கள். இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களும் தம பிரதானமாக இருக்கின்றன. அவை பிறகு சதோ பிரதானமாக மாறுகின்றன. சதோ பிரதானமாக இருப்பது உத்தமம். தமோ பிரதானம் ஆகும்போது மனிதர்களும் கீழானவர்களாகிறார்கள். இப்போது தந்தை ஆத்மாக்களின் முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார். முழு பாகத்தை நடிப்பது ஆத்மாவே, சரீரம் அல்ல. ஆத்மாக்கள் நாம் உண்மையில் நிராகாரி உலகில் அல்லது சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் என்பது இப்போது உங்களுக்கு புத்திக்கு வந்திருக்கிறது. இதை புரிய வைக்கவும் முடிகிறது. உங்கள் புத்தியில் பூட்டு இப்போது திறந்திருக்கிறது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அது நிராகார உலகம், இது மனித உலகம். இங்கே ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் நடிகர்கள், பாகத்தை நடிக்கின்றோம். முதலில் நாம் பாகத்தை நடிக்க வருகிறோம். பிறகு நம்பர்வார் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வருவதில்லை. பலவித நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாடகம் எப்போது முடியுமோ அப்போது அனைவரும் ஒன்று சேர்வார்கள். ஆத்மாக்கள் நாம் உண்மையில் சாந்தி தமத்தில் இருப்பவர்கள் பாகத்தை நடிப்பதற்கு இங்கு வருகிறோம் என்ற விளக்கம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. முழு நேரமும் நடிப்பதற்கு தந்தை வருவதில்லை. நாமே பாகத்தை நடித்து சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக மாறுகிறோம். இப்போது குழந்தைகள், நீங்கள் நேரில் கேட்கும்பொழுது அதிக போதை வருகிறது. இவ்வளவு போதை முரளி படிப்பதால் வருவதில்லை. இங்கே நேரில் இருக்கிறார்கள். பாரத தேவி தேவர்களின் வாழ்விடமாக இருக்கிறது. இப்போது இல்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சித்திரங்களை பார்க்கிறீர்கள். நிச்சயம் இருந்தார்கள். அங்கே வசித்தோம். முதலில் நாம் தேவர்களாக இருந்தோம். உங்கள் பாகத்தை நினைவு செய்வீர்களா அல்லது மறப்பீர்களா? நீங்கள் இங்கே இந்த பாகத்தை நடித்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இது நாடகம். புதிய உலகமாக இருந்தது, பின்னர் நிச்சயம் பழைய உலகமாகிறது. முதலில் மேலில் இருந்து வரும் ஆத்மாக்கள் தங்க யுகத்திற்கு வருகின்றன. இந்த எல்லா விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் இருக்கின்றன. நிச்சயம் உலகின் எஜமானர்களாக நீங்கள் மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். உங்கள் ராஜ்தானி இருந்தது. இப்போது ராஜ்தானியே இல்லை. ராஜ்யத்தை எப்படி நடத்துவது என்பதை இப்போது நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். அங்கே மந்திரி இருப்பதில்லை. ஆலோசனை கொடுப்பவருக்கு அவசியமே இருக்காது. அவர்கள் ஸ்ரீமத் மூலமாக மிக உயர்ந்தவர்கள் ஆகிறார்கள். பிறகு அவர்களுக்கு பிறரிடமிருந்து ஆலோசனை பெற அவசியம் இருக்காது. ஒருவேளை பிறரிடமிருந்து ஆலோசனை பெற்றால் அவரது புத்தி பலவீனமாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போது எந்த ஸ்ரீமத்து கிடைக்கிறதோ அது சங்கம யுகத்தில் சத்தியுகத்தில் நிலையாக இருக்கும். உண்மையில் முதலில் இந்த தேவி தேவர்களின் ராஜ்யம் அரைக்கல்பம் இருந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது உங்கள் ஆத்மா புத்துணர்வு பெறுகிறது. பரமாத்மாவை தவிர வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து நீங்கள் டாக்கி ஆகி இருக்கிறீர்கள். டாக்கி ஆகாமல் கர்மம் செய்ய முடியாது. இவை புரிந்து கொள்ள பெரிய விஷயங்கள். தந்தையிடம் எப்படி முழு ஞானமும் இருக்கிறதோ அதே போல உங்கள் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. நான் ஒரு சரீரத்தை விடுத்து சமஸ்காரத்தின் அடிப்படையில் அடுத்த சரீரத்தை பெறுகின்றேன் என்று ஆத்மா சொல்கிறது. நிச்சயம் மறுபிறவி இருக்கிறது. ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதை நடித்து கொண்டு இருக்கிறது. சமஸ்காரத்தின்படி அடுத்த
பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஆத்மாவுடைய பியூரிட்டியின் அளவு குறைந்து கொண்டே போகிறது. பதித்தம் என்ற வார்த்தை தாப்பர் யுகத்திலிருந்து வேலைக்கு வருகிறது. இருந்தும் கொஞ்சமாவது வித்தியாசம் நிச்சயம் ஏற்படும். நீங்கள் புது வீடு கட்டுங்கள், ஒரு மரத்திற்கு பிறகு நிச்சயம் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும். பாபா நமக்கு ஆஸ்தி தருகிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவு பதவி பெறுவார். தந்தையிடம் எந்த பாரபட்சமும் இல்லை. தான் ஆத்மாவிற்கு கற்பிப்பதை தந்தை அறிந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஆத்மாவிற்கு உரிமை இருக்கிறது. இதில் ஆண் பெண் என்ற பார்வை இங்கே இருப்பது இல்லை. நீங்கள் எல்லோரும் மகன்கள், தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். உங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார், ஆஸ்தி கொடுக்கின்றார். செல்லமான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்கள் நீண்ட காலமாக பாகத்தை நடித்து இப்போது ஆஸ்தி பெறுவதற்காக வந்து சந்தித்திருக்கிறீர்கள் என்று தந்தையே ஆன்மீக குழந்தைகளோடு பேசுகின்றார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலிருந்து பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள், நீங்கள் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா அழியாதது, அதில் அழியாத பாகம் பதியப்பட்டுள்ளது. சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மற்றபடி ஆத்மா மட்டும் தூய்மையிலிருந்து அழுக்காக பதித்தமாக ஆகிறது. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கிறது இந்த பதித்த உலகம் என்று சொல்கிறார்கள். தேவர்களின் உலகம் எப்போது இருந்ததோ அப்போது அது விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்போது இல்லை, இது விளையாட்டு. புதிய உலகிலிருந்து பழைய உலகமாக, பிறகு பழைய உலகிலிருந்து புதிய உலகமாக மாறுகின்றது. இப்போது சுகதாமம் ஸ்தாபனை ஆகிறது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருக்கும். இப்போது இது எல்லையற்ற நாடகம் முடிவிற்கு வருகிறது. அனைத்து ஆத்மாக்களும் கொசுக்களைப் போல செல்வார்கள். இந்த நாடகம் இந்த நேரம் எந்த ஆத்மாக்கள் வந்தாலும் அழுக்கான உலகில் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதலில் புது உலகில் வருவார்களோ அவர்களுக்கே மதிப்பு இருக்கும். எது புது உலகமோ இருந்ததோ அது பிறகு பழையதாக மாறியது. உங்களுக்கே தெரியும். புது உலகில் நாம் தேவி தேவர்களாக இருந்தோம். அங்கே துக்கத்தின் பெயரே இருப்பதில்லை. இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது. தந்தை அதிகமான துக்கமான உலகிலிருந்து விடுவிக்கிறார். இந்த பழைய உலகம் நிச்சயம் மாற வேண்டும். உண்மையில் நாம் சத்தியுக எஜமானர்களாக இருந்தோம். 84 பிறவிகளுக்கு பிறகு இப்படி மாறி இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபராகிறீர்கள் என இப்போது மீண்டும் தந்தை சொல்கிறார். எனவே நாம் ஏன் நம்மை ஆத்மா என நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும்? ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே? ராஜ்யத்தை பெறுவது ஒன்று எளிதான காரியமல்ல. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி உங்களை மறக்க வைத்து மாயாவின் அதிசயமாக இருக்கிறது. அதற்கு உபாயங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக என்னுடையவராவதால் நினைவு தானே வரும் என்பது கிடையாது. பிறகு என்ன முயற்சி செய்வீர்கள்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். இது நமது கடைசி பிறவி என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த தேக உணர்வை விலக்கி ஆத்மா அபிமானியாக வேண்டும். இல்லற விவகாரத்திலும் இருக்க வேண்டும். நிச்சயம் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என்பதெல்லாம் பக்தி மார்க்க மகிமை. நீங்கள் ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஒருவரே தித்திப்பான சாக்கிரியனாக இருக்கிறார். மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு ஒரு சாக்கிரியனை நினைவு செய்யுங்கள். இப்போது உங்கள் ஆத்மா தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. அதை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி பெறுங்கள் என அனைவருக்கும் சொல்லுங்கள். சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும். சுகதாமத்தை ஸ்தாபனை செய்பவர் தந்தை. தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிது. ஆனால் மாயாவின் எதிர்ப்பு அதிகம் இருக்கிறது. அதனால் முயற்சி செய்து தந்தை என்னை நினைவு செய்தால் துரு நீங்கும். நொடியில் ஜீவன் முக்தி என பாடப்படுகிறது. ஆத்மாக்கள் நாம் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். அங்கே இருப்பவர்கள் பிறகு நமது பாகத்தை ரீபிட்டு செய்ய வேண்டும். இந்த நாடகத்திற்குள் அனைவரையும் விட அதிக பாகம் நம்முடையது. சுகமும் அனைவரையும் விட அதிகமாக நமக்கே கிடைக்கும். உங்கள் தேவி தேவர் தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பது என்பது தந்தை சொல்கிறார். மற்ற எல்லோரும் கணக்கு வழக்கை தீர்த்துவிட்டு சாந்தி தாமத்திற்கு தாமாகவே போவார்கள். அதிக விஸ்தாரத்திற்கு நாம் ஏன் போக வேண்டும்? அனைவரையும் திரும்பி அழைத்து செல்லவே தந்தை வருகிறார். கொசுக்களைப் போல அனைவரையும் அழைத்து செல்பவர் சத்தியுகத்தில் மிக குறைந்தவர்களே இருப்பார்கள். இவை எல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. சரீரம் அழிந்துவிட அழியாத ஆத்மா கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு போகும். அதற்காக ஆத்மாவின் நெருப்பில் போட்டால் தூய்மையாக என்பது கிடையாது. ஆத்மா யோக வடிவ அக்னியில் தான் பவித்திரம் ஆக வேண்டும். இதுதான் யோக அக்னி. சீதை நெருப்பை கடந்து வந்தார் என அவர்கள் அமர்ந்து நாடகத்தை உருவாக்கினார்கள். நெருப்பால் யாரும் தூய்மையாவது இல்லை. சீதைகள், நீங்கள் எல்லோரும் இந்த நேரம் அழுக்காக இருக்கிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்போது ஒரு தந்தையின் நினைவால் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒருவரே அக்னி என்ற வார்த்தையை கேட்டதால் நெருப்பை கடந்து வந்தார் என்று நினைக்கின்றார்கள்.
யோக அக்னி எங்கே? அந்த அக்னி எங்கே? ஆத்மா பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதால் மட்டுமே அழுக்கு துரு நீங்கும், தூய்மையாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நரகத்தில் அனைத்து சீதைகளும் ராவண சிறையில் சோகவனத்தில் இருக்கின்றார்கள். இங்குள்ள சுகம் காக்கை எச்சத்துக்கு போன்றது. அதே போன்று ஒப்பிடும்போது சொர்க்கத்தின் சுகம் அளவற்றது. சிவ் மணாலனோடு ஆத்மாக்கள் உங்களுக்கு இப்போது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. அதனால் ஆத்மா பெண்ணாக இருக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று சிவபாபா சொல்கின்றார். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். அதனால் குழந்தைகள் ஞான ரத்தினங்களை மடிய நிரப்ப வேண்டிய எந்த சந்தேகத்தையும் கொண்டு வரக்கூடாது. தேக அபிமானத்திற்கு வரும்போதே அநேக வித கேள்விகள் எழுகின்றன. பிறகு தந்தை என்ன வேலை கொடுக்கின்றாரோ அதை செய்வதில்லை. அழுக்கிலிருந்து தூய்மையாவது முக்கிய விஷயம். மற்ற விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ராஜஸ்தானி என்ன பழக்க வழக்கம் இருக்குமோ அது நடக்கும். எப்படி மாளிகை கட்ட வேண்டுமோ அப்படி கட்டுவார்கள். பவித்திரமாவதே முக்கிய விஷயம். பதித்த பாவனா என அழைக்கவும் செய்கிறார்கள். தூய்மையாகும் போது சுகம் பெறுவீர்கள். தேவி தேவர்கள் அனைவரையும் விட தூய்மையானவர்கள். இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு மிக உயர்ந்து தூய்மையாகின்றீர்கள். அது சம்பூர்ண விகாரமற்ற தூய்மை என்று சொல்லப்படுகிறது. அதனால் தந்தை என்ன சீமத்து கொடுக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். வேறு எந்த எண்ணத்தையும் எழுப்புவதற்கு அவசியமே இல்லை. முதலில் நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாக வேண்டும். பதித்த பாவனர் என அழைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பதித்த பாவனர் யார் என்பதும் அறியவில்லை. இது அழுக்கான உலகம், அது தூய்மையான உலகம். தூய்மையாவதே முதல் விஷயம். தூய்மையாக யார் மாற்றுவார் என்ற எதுவும் தெரியவில்லை. பதித்த பாவனரே என சொல்லி அழைக்கின்றார்கள். எனினும் நீங்கள் பதித்தமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் சண்டைக்கு வருவார்கள். தன்னை விகாரி என ஒருவர் கூட உணர்வதில்லை. எல்லோரும் இல்லறத்தில் தானே இருந்தார்கள். ராதாகிருஷ்ணருக்கும் லட்சுமி நாராயணருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் அங்கே யோக பலத்தால் குழந்தைகள் பிறக்கும். அந்த பலன் சென்று விட்டது. அதை விகாரமற்ற உலகம் சொர்க்கம் என்று சொல்கின்றார்கள். அது சிவாலயம். பதித்த உலகில் தூய்மையாக ஒருவர் கூட இருப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். இந்த தந்தையாக டீச்சராக சத்குருவாக இருக்கிறார். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அங்கே ஒரு குரு சென்றால் பிறகு குழந்தையை சிம்மாசனத்தில் அமர வைப்பார்கள். இப்போது அவர் எப்படி சத்கதிக்கு அழைத்து செல்வார்? அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவர் மட்டுமே. சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்றிருப்பார்கள். ராவண ராஜ்யத்திலிருந்து விலகியிருப்பார்கள். தந்தை அனைவரையும் பவித்திரமாக்கி அழைத்து செல்கிறார். தூய்மையான நிலையிலிருந்து யாரும் உடனே அழுக்காவது இல்லை. நம்பர்வாறு இறங்கி வருகின்றார்கள். சதோ பிரதானத்திலிருந்து சதோரஜோ தம்மோவிற்கு வருகின்றார்கள். உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் அமர்ந்து இருக்கிறது. நீங்கள் இப்போது லைட் ஹவுஸை போல இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் எப்படி சுட்டுகிறது என்பதை ஞானத்தால் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் மற்ற எல்லோருக்கும் வழி சொல்ல வேண்டும். எல்லோரும் படகுகள். நீங்கள் பைலட்டாக வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். கலியுக துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் என அனைவருக்கும் சொல்லுங்கள். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மடியை ஞான ரத்தினங்களை நிரப்ப வேண்டும். சந்தேகம் கொண்டு எந்த கேள்வியும் எழக்கூடாது. 2. யோக அக்னியால் ஆத்மா வடிவ சீதையை தூய்மையாக்க வேண்டும். எந்த விஷயத்தின் விஸ்தாரத்திற்கும் அதிகம் போகாமல் ஆத்மா அபிமானியாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். வரதானம். சதா சிந்தனை மூலமாக மூழ்கிய நிலையில் கடலில் கலக்கும் அனுபவத்தை பெறும் அனுபவி மூர்த்தி ஆகுக. அனுபவத்தை அதிகரிக்க ஆதாரமாக இருப்பது சிந்தனை சக்தி. சிந்திப்பவர் தானே மூழ்கியிருப்பார். மூழ்கிய நிலையில் யோகத்தை ஈடுபடுத்த வேண்டியிருப்பதில்லை. ஆனால் நிரந்தரமாக இணைந்திருக்கும் உழைக்க வேண்டியிருக்காது. அன்பின் கடலில் கலந்திருப்பது. அப்படி கலந்திருப்பவரை யாரும் பிரிக்க முடியாது. அதனால் உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். கடலின் குழந்தைகளாக இருப்பதால் அனுபவங்களின் குளத்தில் குளிக்காமல் கடலில் மூழுங்கள். அப்போது அனுபவமூர்த்தி என்று சொல்வார்கள். ஸ்லோகன். யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நொடியும் சக்திசாலியாக இருக்குமோ அவரை ஞானஸ்வரூப ஆத்மா. அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏதாவது சுபாவம், சமஸ்காரம், மனிதர் அல்லது வசதியின் பந்தனம் தன் பக்கம் கவர்ந்தால் தந்தை நினைவின் கவர்ச்சி சதா இருக்க முடியாது. கர்மாதீத்த ஆக வேண்டும் என்ற அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதை இயற்கை மூலமாக பெயருக்கு கர்மம் செய்ய வேண்டும்.
இந்த விலகி இருக்கும் முயற்சி அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். செய்ய வைப்பவரும் செய்யும் இந்த கர்மேந்திரியங்களும் வெவ்வேறானவை என்ற அனுபவம் தானாகவே ஏற்பட வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.